நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ சரவணனோட நிச்சயதார்த்தம் அம்மா அம்மா முக்கியமா உன் நிச்சயதார்த்தம் முக்கியமா? நான் போய் உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரி. என்னால உன் நிச்சயதார்த்தம் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே சரவணா. சாரதா, வலி ரொம்ப மோசமாவா இருக்கு? ஆமாங்க. அப்போ அப்படியே பண்ணிட வேண்டியதா. என்னங்க என்ன பண்ணணும்? இல்லம்மா, போன வாட்டியே டாக்டர் தனியா கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாரு, இன்னொரு வாட்டி வலி வந்ததுன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணிட வேண்டியதுதான். ஆபரேஷனா? ஆமாமா, பைபாஸ் சர்ஜரி. பைபாஸ்னா? பைபாஸ்னா கேள்விப்பட்டதில்ல? ஊருக்குள்ள வராம பஸ் எல்லாம் சுத்திட்டு போமே, அதான். பா சும்மா இருப்பா. மா அது ஒரு சின்ன ஆபரேஷன் தான்மா. அது அந்த எலும்பு கூட்டை அப்படி பிரிச்சு இதயத்தை அப்படியே வெளில எடுத்து வச்சு வெளியே எடுத்தா அதுல அடைச்சிருக்கிற அந்த பிளாக் எல்லாம் அப்படியே கிளீன் பண்ணி விடுவாங்க. அவ்வளவுதான். சாக்காடை அடிச்சுக்குச்சுன்னா குச்சியை விட்டு குத்தி விடுவோம்ல, குச்சி விட்டா அதே மாதிரி. ஐயோ டேய் சரவணா, தூக்குடா அம்மாவை. அடியா டாக்டருக்கு போன. இன்னைக்கு ராத்திரியே அந்த ஆபரேஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீ பெட்டை விட்டு இறங்கவே கூடாது. இல்லங்க இப்போ எனக்கு வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்படி குறைஞ்சி கூடிச்சுனாவே கண்டிப்பா அதுதான். சரவணா, டாக்டருக்கு போனை போடு. கத்தியோட அவரை ரெடியா இருக்க சொல்லு. ஆட்டோட இல்ல அம்மாவோட நம்ம வரோம்னு சொல்லு. ஹலோ டாக்டர். ஐயோ டேய் வேணாம்டா. மத்தியானம் அந்த வாழைக்காய் பொரியல் சாப்பிட்டேனா, அதான் கேஸ். ஏப்ப விட்டா எல்லாம் சரியா போயிடும். உனக்கு ஏப்பம் வர மாதிரியே தெரியலையே. ஏப்ப வர மாதிரி தெரியலையா? இந்த ஏப்ப வேற வந்துருச்சே. ஏப்ப வந்துருச்சு. இப்போ வலி எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாம் போயிடுச்சு. வலியெல்லாம் போயிடுச்சுங்க. அப்பா எதுக்கு ரிஸ்க்? எதுக்கு ஒரு வாட்டி அந்த ஆபரேஷன் பண்ணிடுவோமே. டேய், நீ என்னமோ ஷேவிங் பண்ற மாதிரி சாதாரணமா சொல்ற. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாய்வு குத்துதான். எல்லாம் சரியாயிடுச்சுடா. இல்லம்மா, எதுக்கும் டாக்டர் கிட்ட. ஏங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. வாங்க போலாம், ட்ரெயினுக்கு லேட் ஆயிடும். டேய், பாத்தியாடா உன் அம்மாவை? பாடி பில்டர் மாதிரி 2 கையில 2 பைய தூக்கிட்டு நிக்குது. இப்பவாது நம்புறீங்களா எனக்கு ஒண்ணு இல்லைன்னு? அம்மா ஆம்புலன்ஸ் வந்து. என்னம்மா இது வலின்னு சொன்ன? போயே போச்சே. போயிந்தே. ஆமா கான். ட்ரெயினும் கான் ஆயிட போகுது. வாங்க வாங்க போலாம். வாங்க 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 சீக்கிரம். பார்த்து வாங்க. அம்மா என்னம்மா ரூம் இது? நம்ம வீட்டு பாத்ரூம் சைஸ்ல கூட இல்ல. அட்லீஸ்ட் ஏசியாவது இருக்கா இல்லையா? இருக்க. சீசன் டைம்ல ஜன்னலை திறந்து வச்சா ஏசி, ஜன்னலை மூடி வச்சா நான் ஏசி. ஜன்னலை திறந்து வைங்க, கொசு வந்து என் குறவழியை கடிக்கட்டும். அது என்ன கொசுவா இல்ல ஓனாயா உன் கழுத்தை வந்து கடிக்கிறதுக்கு? அம்மா என்ன ரூம்மா இது? அதத்தான் உங்க அப்பாவையும் தம்பியும் கேட்க வேண்டியதானே. இல்லம்மா, அம்பையில இதை விட டீசென்டான லாட்ஜ் வேற எதுவும் இல்ல. இதுதான் இருக்கிறதுலே நல்ல லாட்ஜ். இது சரி வராது. நான் இங்கெல்லாம் தங்க முடியாதுப்பா. இத பார் சௌந்தர்யா, இந்த லாட்ஜ் பொண்ணு வீட்டுல இருந்து நமக்காக போட்டது. இதை நம்ம வானான்னு போனோம்னா அது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்படி யோசிக்கிறவங்க நல்ல ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்க வேண்டியதானே. திருநெல்வேலியில தான் எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு. ஜானகிராமன் இருக்கு, ஆரியாஸ் இருக்கு. அதுல எதுலயாவது ஒண்ணுல ரூம் போட்டிருக்கலாம்ல. அங்க இருந்து இங்க வந்துட்டு போறது கஷ்டமா இருக்கும் தான் இங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வந்து போறதுல என்னப்பா பிரச்சனை இருக்கு? ஒரு கார் அரேஞ்ச் பண்ணா போச்சு. எதுக்கு நீ இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அவர் தான் பொண்ணு வீட்டுக்காரர் ஆயிட்டாரு. இனிமே நம்ம பேச்சு எங்க மதிக்க போறாரு? சரவணா, இந்த ரூம் ஓகே வாடா உனக்கு? எனக்கு டபுள் ஓகே. அதான் சரவண. பா நான் நம்ம ரூமுக்கு போறேன். அங்க போய் கொத்தமல்லி காஃபி ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகே மை சன். உங்க 2 பேருக்கும் தனி ரூமா? அப்பதானே உனக்கு வசதியா இருக்கும். எங்களுக்கு வசதியா இருக்குமா? யார் சொன்னா? அப்பதான் அம்மாவும் பொண்ணும் நிச்சயதார்த்தத்துல என்ன ப்ராப்ளம் பண்ணலான்னு ஃப்ரீயா பிளான் பண்ணலாம். பாத்தியாடி எப்படி பேசுறாருன்னு? மா அப்ப நம்ம இங்க தான் தங்க போறோமா?
அதான் அப்பா பிள்ளைய சொல்லிட்டாங்களே, இதுதான் அம்பா சமுத்திரம் அம்பிகா எம்பையர்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல ரூமை மாத்திர வழியை பாருங்கப்பா. எதுக்குமா? நம்ம என்ன இங்க 4 மாசமா தங்க போறோம்? நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே கிளம்பிட போறோம். அப்புறம் என்ன? என்னப்பா இன்னுமா பஞ்சாயத்து முடியல? சட்டுப்புட்டு தீர்ப்பு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே? சரவணா, என்னப்பா வாமா மின்னலு மாதிரி கிளம்பி வந்து நிக்கிற? சரவணா, நடக்கிறது எதுவும் நல்லதா படல. என்ன நடந்துச்சு இப்ப நல்லதா படலன்னு சொல்ற? வேற என்ன நடக்கணுங்கிற? வேணும்னே நம்மள அவமானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு டப்பா லாட்ஜ்ல ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுலாம் உங்களுக்கு தான் தெரியும். மீனாட்சி வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரூம் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் தான் திருநெல்வேலி தூரமா இருக்குமே, அதனால தான் பக்கத்துலேயே போடுங்கன்னு சொன்னேன். பா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். ஏய், எங்கடா போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? போற காரியம் நல்லா விளங்கிடும். சரி, இப்ப நீ எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எப்படி கேக்குறது? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எங்கன்னு தான் சொல்லிட்டு போயேன்ப்பா. மீனாட்சியை பார்க்க போறேன். டேய், நாளைக்கு தாண்டா நிச்சயதார்த்தம், இன்னைக்கு அவளை பார்க்க போறேங்கிற. போன என்ன தப்பு? உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் இருக்கா? மாப்பிள்ளை மரியாதையா இருக்கிறத விட்டுட்டு மீனாட்சி மீனாட்சி அவன் பின்னாடி அலையிற. ஏன் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கார தனியா சந்திச்சு பேசுனதே இல்லையா? எப்ப பாரு ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டு. பா, நான் வரேன்பா. ஆல் தி போ பெஸ்ட் போ மை போ, சன். வடைக்கு உளுந்து ஊற வச்சிருப்பாங்க, போய் அரைச்சிட்டு வா. மா, அவன் புள்ளையே இல்லம்மா, ரொம்ப மாறிட்டான். ஆமா. ஏய், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை போய் பாக்குறது தப்பா? என்ன, நாளைக்கு தானே நிச்சயதார்த்தம், நாளைக்கே பாத்துக்கலாம், இன்னைக்கு போனோம்னு அவசியமா? இதுதான் ரொமான்ஸ். ஆமா, romance. உனக்கு எங்க தெரிய போகுது? வயசாயிடுச்சு. உங்களுக்கு மட்டும் சின்ன வயசாக்கும், எனக்கு வயசாயிடுச்சு.